ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மணி வந்து 5:10. நாங்கள் 4:30க்கு எந்திரிச்சாச்சு. தண்ணி தெளிச்சிட்டு வந்துக்கிட்டு இப்போ டீ போட போகிறோம். வாங்க போட போகலாம். நாங்கள் பாருங்கள் நைட்டே பாத்திரம் விளக்கி வச்சிட்டோம். இப்போ நம்ம வந்து கிச்சன் ஃப்ரீயாக இருக்கும். வந்தோடனே டீ போட்டால் ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணலாம். எவ்வளோ பாத்திரம் விளக்கி வச்சுருக்க பாருங்கள் நைட்டே. அதுமாரி நீங்கள் மழை காலத்தில் நைட்டே பாத்திரம் விளக்கி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குங்க காலையில் இருந்துச்சு இந்த குளிரில். ஏன்னா விளக்கி சமைச்சிக்கிறதுனா ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும். இது ஒரு குட்டி டிப்பு தான். பாத்திரத்தை என்ஜாய் பண்ணி வளர்க்குங்க நைட் நேரத்தில். விளக்கிட்டு பாருங்கள் சிங்க் எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம டீ போடலாம். அவங்க ஜாலியாக டீ குடிக்கலாம். இப்போ இஞ்சி நசுக்கி நாங்கள் டீ தூளில் ஏலக்காய் ஆல்ரெடி நாங்கள் அந்த ஷார்ட்ஸில் சொல்லியிருக்க மாதிரி இப்போ டீ தூள் ரெடியாக பண்ணியிருக்கோம். இப்போ நசுக்க போகிறோம், டீயில் போட போகிறோம். பாருங்கள் நல்லா நசுக்கியாச்சு. மழை காலம்ல இஞ்சி ஏலக்காய் போட்டு இதுமாரி வாசனையாக டீ குடிங்க. இஞ்சி போட்டோம். இங்கே பாருங்கள் இஞ்சி இப்படி நசுக்கி போட்டால் ரொம்ப வாசனையாக இருக்கும் டீ. மழை காலத்துக்கு சளி பிடிக்காமல் இருக்கும். இஞ்சி ஏலக்காய் சுக்கு இருந்தால் கூட போட்டுக்கலாம் இந்த மாதிரி டீயில். இன்னொரு டீ குடிங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்னொரு குழந்தைக்கு பாருங்கள் பால் காஞ்சிகிட்ருக்கு. வாங்க டீ கொதிச்சோன்னா டீ ஆற்றலாம் வாங்க. நாங்கள் டீக்கு எப்பயுமே நாட்டு சக்கரை தான் யூஸ் பண்ணுவோம். நீங்கள் என்ன சக்கரை யூஸ் பண்ணுறது கீழே கமெண்டில் சொல்லுங்கள். பாருங்க நல்லா டீ கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம வடிகட்டிட்டு ஆற்றணும். ஏன்னா எப்பயுமே டீ தூளில் உடனே சர்க்கரை ஆட் பண்ணக்கூடாது, அதில் வேஸ்ட்டாக சர்க்கரை போகும். அதனால் டீயை வடிகட்டிட்டு ஆற்றிட்டு அப்புறம் லைட்டாக வடிகட்டிக்கிட்டால் கூட சர்க்கரையில் இருக்க தூசியெல்லாம் இருக்காது. ஒரு டீக்கே எங்களுக்கு கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கும். எல்லாருமே டக்குன்னு டீ போட மாட்டோம். பாருங்கள், ஏன்னா டீ தூளோட சர்க்கரையை போடவே கூடாது. இப்போ இவ்வளோ சர்க்கரை வேஸ்ட் ஆகும் பாருங்கள். இப்போ வடிகட்டிட்டேன். நான் திருப்பி ஒரு தட்டி டக்குன்னு டீயை சூடாக ஆற்றிடுவேன். ஆற்றிட்டு அதை ஒரு தட்டி வடிகட்டி தான் குழந்தைங்களுக்கு கொடுப்பேன். ஏன்னா சர்க்கரையில் தூசியெல்லாம் இருக்குங்க. இதோட போட்டோம்னா நமக்கு வேஸ்ட் ஆகும். நாட்டு சக்கரை தான் ஆட் பண்ணியிருக்கேன். அவை பிறக்க காலையிலே டீ 5:30க்கெல்லாம் எங்கள் வீட்டில் டீ போட்டாச்சு. இன்றைக்கி வாங்க என்ன சமைக்கலன்னு பார்க்கலாம். இப்போ நல்லா ஆற்றிட்டோமா, இந்த டீயை ஒரு தட்டி வடிகட்டிடணும். ஏன்னா சர்க்கரையில் தூசி இருக்கும். எங்கள் வீட்டு பால் பாக்கெட் பால் கிடையாது, மாட்டுப்பால். அதனால் மாட்டுப்பால் ஏதாவது பொடி கிடி ஏதாச்சும் இருக்கும். காலையிலே சுட சுட டீ, ஒரு பொண்ணுக்கு காப்பி. காப்பி டீ ரெடி ஆயிடுச்சு. என்றைக்குமே வடிகட்டிக்கோங்க. சர்க்கரையாக இருந்தாலும் சரி, பாலாக இருந்தாலும் சரி. நார்மல் பால்னால் நீங்கள் வடிகட்டிட்டு ஆற்றிட்டா கூட பெஸ்ட்டு. ஆவி பறக்க பறக்க காலையிலே டீ ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்து சமையலை பார்க்க போகிறோம். பாய் பாய்.